भुवनमोहनरूपरुचातया विवसिताखिलराजकदम्बया त्वमपि देवकटाक्षविमोक्षणैः प्रमदया मदयाञ्चकृषे मनाक्. அந்த சமயம் ருக்மிணியின் புவன மோகன ரூபத்தின் காந்தியால் அரசர் கூட்டம் மெய் மறந்து நின்றது. இளமை மதம் செழித்த ருக்மிணியின் கடைக்கண் வீச்சுக்களால் தாங்களும் சிறிது பரவசமாக்கப்பட்டீர். क्वनु गमिष्यसि चन्द्रमुखीति तां सरसमेत्य करेण हरन्षणात् समधिरोप्य रथं त्वमपाहृता भुवि ततो विततो निनदो द्विषाम्. सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द. क्वनु गतः पशुपाल इति क्रुधा कृतरणाय दुभिश्च जिता नृपाः न तु भवानुदचाल्यत तैरहो पिशुनकैशुनकैरिव केसरी. அந்த இடையன் எங்கே எங்கே என்று கோபத்துடன் கூச்சலிட்டு போர் புரிந்த அந்த அரசர்கள் யாதவர்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். துஷ்டர்களால் தொடரப்பட்ட தாங்கள் நாய்களால் தொடரப்பட்ட சிங்கம் போல அசையாது விளங்கினீர்கள். ததனு ருக்மிணமாகதமாகவே வதமுபேக்ஷ்ய நிபத்ய விரூபயன் ஹிருதமதம் பரிமுச்ய பலோக்திபிஹி புரமயாரமயா சக காந்தயா. அப்போது ருக்மி சண்டைக்கு வந்தான். அவனை கட்டி வைத்து முகத்தை அலங்கோலப்படுத்தினீர். பிறகு பலராமன் தலையிட்டதால் அவனை கொல்லாமல் விடுத்தீர். அவர் சொல்படி அவனை கட்ட விட்டு விட்டீர். பிறகு லக்ஷ்மி தேவியான ருக்மிணியுடன் துவாரகாபுரி சென்றீர். நவசமாகமலஜ்ஜிதமானசாம் பிரணய கௌதுக ஜிரும்பித மன்மதாம் அரமய खलु नाथ यथा सुखं रहसितां हसितां शूलसन्मुखीम्. ருக்மிணி புதிய சேர்க்கையினால் வெட்கமடைந்தாள். அன்பின் பூரிப்பால் அவளது காமம் கிளர்ச்சியுற்று வளர்ந்தது. அவள் முகம் மந்தஹாசத்தால் விளங்கியது. அவளை ஏகாந்தமாக நீர் இஷ்டப்படி இன்புறச் செய்தீர்.